விஜய் டிவியின் முன்னணி தொடரான சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் நேயர்களை பெரும் அதிர்ச்சிக்கும் விவாதத்திற்கும் உள்ளாக்கியிருக்கிறது. ரோகிணியின் கடந்த கால உண்மைகளை மறைத்த காரணத்திற்காக மீனா இன்று மொத்த குடும்பத்தின் முன்னிலையில் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். குறிப்பாக விஜயா தனது வழக்கமான பாணியில் மீனாவை வீட்டை விட்டு துரத்துங்கள் என்று முழக்கமிடுவது ஆச்சரியமில்லை என்றாலும், இதுவரை மீனாவின் தூணாக இருந்த அண்ணாமலை கூட அவர் மீது வருத்தப்படுவது கதையின் போக்கையே மாற்றியுள்ளது. ரவி மற்றும் ஸ்ருதி போன்ற இளைய தலைமுறையினர் கூட மீனாவின் செயலில் உள்ள நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் செய்தது தவறு என்று தீர்ப்பளிப்பது ஒரு நேர்மையான பெண்ணுக்கு சமூகம் கொடுக்கும் பரிசு என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறது. குடும்பத்தினர் அனைவரும் மீனாவை சாடும் வேளையில் வீட்டின் மருமகளாக அவர் ஏன் உண்மையை மறைத்தார் என்ற ஆழமான காரணத்தை யாரும் சிந்திக்க மறுக்கிறார்கள். ரோகிணியின் ரகசியங்களை முத்துவிடம் சொல்லியிருந்தால், முத்துவின் முரட்டுத்தனமான கோபத்தில் அடித்திருந்தால் ரோகிணிக்கு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை ரோகிணி படியில் விழுந்து உயிரிழந்தாலோ அல்லது பாதிப்படைந்தாலோ முத்து சிறைக்கு செல்ல நேர்ந்திருக்கும். அந்த அதிர்ச்சியில் அண்ணாமலைக்கு ஏதேனும் நேர்ந்திருக்கும். விஜயாவும் விதவையாகியிருப்பார். மனோஜும் அதிர்ச்சியில் ஏடாகூடமாக எதையாவது செய்திருப்பார் என்பதையும் மீனா யோசித்திருக்கிறார். குடும்பத்தின் அமைதி குலைந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவே மீனா இந்த நிந்தனைகளை தன் மௌனத்தால் தாங்கிக் கொள்கிறார். இன்றைய எபிசோடை பார்த்த நெட்டிசன்கள் முத்து மற்றும் அண்ணாமலையின் கதாபாத்திரங்களை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். முத்து ஒரு அவசர புத்தி உள்ளவர் என்பதும், உணர்ச்சி வசப்பட்டு பின்னர் மீனாவிடம் மன்னிப்பு கேட்பதும் அவரது வழக்கமான குணம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நிதானமான மனிதராகவும் மீனாவின் குணத்தை தெளிவாக அறிந்தவராகவும் காட்டப்பட்ட அண்ணாமலை கூட மீனா மீது நம்பிக்கை இழப்பது அவரது கதாபாத்திரத்தின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குறியாக்குகிறது. ஸ்ருதி ரவி திருமணத்தை மீனா மறைத்த போதும் குடும்பத்தின் நலனுக்காக தான் யோசித்தார். மீனா எதை செய்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்று நம்பிய அண்ணாமலை இப்போது ஏன் தடுமாறுகிறார் என்பது இயக்குனரின் திரைக்கதையில் உள்ள தொய்வாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டில் யாருமே உணவருந்தாமல் மீனாவை ஒரு துரோகியைப் போல பார்ப்பது, ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் செய்த தியாகங்களை ஒரு நொடி தவறு எப்படி துடைத்து எரியும் என்பதற்கு சான்றாக அமைகிறது. விஜயா போன்ற ஒரு குரூரமான மாமியாருக்கு மீனாவை திட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை அவர் விடுவதே இல்லை. ஆனால் மீனாவால் மட்டுமே அந்த குடும்பம் இத்தனை காலம் ஒன்றாக இருக்கிறது என்பதை முத்து மறந்துவிட்டு அவசரப்பட்டு மீனாவை காயப்படுத்துவது ரசிகர்களை கொதிப்படைய செய்கிறது. உண்மையில் மீனா மறைத்தது ரோகிணியின் துரோகத்தை அல்ல, மாறாக தன் குடும்பத்தின் கௌரவத்தை சிதையாமல் காக்கவே அவர் போராடியிருக்கிறார். எப்படியும் இன்னும் சில எபிசோடுகளில் முத்து உண்மை உணர்ந்து மீனாவை சமாதானப்படுத்துவார் என்பதும், அண்ணாமலை தனது தவறை உணர்வார் என்பதும் சீரியல் ரசிகர்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். இருப்பினும் கதையை தொய்வில்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே மீனாவை தொடர்ந்து ஒரு பலிகடாவாக இயக்குனர் பயன்படுத்துகிறார். ஒரு பெண் உண்மையாக இருப்பதும் மற்றவர்களின் நலனுக்காக சிலவற்றை சகித்துக் கொள்வதும் இன்று அவளுக்கே எப்படி வினையாக முடிகிறது என்பதைதான் இன்றைய காட்சிகள் பிரதிபலிக்கின்றன. மீனாவின் சோகமான முகம், ஒரு நேர்மையான மனுஷிக்கு கிடைக்கும் அங்கீகாரம் இவ்வளவுதானா என்ற கசப்பான உண்மையை உலகிற்கு உரக்க சொல்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் சிறகடிக்க ஆசை சீரியல் தற்போது ஒரு உணர்ச்சிகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. ரோகிணி செய்த துரோகம் வெளிச்சத்திற்கு வரும்போது மீனாவின் மௌனத்திற்கு பின்னால் இருந்த தியாகம் நிச்சயம் குடும்பத்தினருக்கு புரியும். ஆனால் அந்த தருணம் வரும் வரை மீனா அனுபவிக்கும் இந்த மன உளைச்சல் தேவையற்றது என்பதே பார்வையாளர்களின் கருத்து. வாழ்க்கையில் ஒருத்தி ரொம்ப நல்லவளாக இருப்பதும் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் சுமப்பதும் கடைசியில் அவளுக்கே துரோகி என்ற பட்டத்தை தான் பெற்று தரும் என்பதை இன்றைய எபிசோட் மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக பதிவு செய்துள்ளது.